சங்கையான சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்ற வேண்டியவர்கள், மனோ இச்சைக்கு வழிபடாதவர்கள், சுவர்க்கத்தை இலக்காக கொண்டவர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை நோக்கமாக கொண்டவர்கள், ஆகிரத்தை அஞ்ச வேண்டியவர்கள், கபரை பயந்து நடுங்க வேண்டியவர்கள், சக்கராத்தை நினைத்து நடுங்க வேண்டியவர்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் தீர்ச்சையாக இருக்கிறது. உலகம் இன்று இருக்கும், நாளை சென்றுவிடும். சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை. என்ன வார்த்தை? அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலுன் அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன். சொன்னார், அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, அல்லாஹ்வை தவிர மற்ற அனைத்தும் இந்த உலகத்தில் பொய்யானது. அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக இன்பங்கள் எல்லாம் ஒரு நாள் நீங்கிவிடும், அழிந்துவிடும், முடிந்துவிடும். ஏமாந்து விடாதீர்கள். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஏ மனிதர்களே, உலக வாழ்க்கை, துனியாவுடைய மோகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாந்து விடாதீர்கள் முஸ்லிம்களே. உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், ஆகிரத்தை நோக்கமாக கொண்டு வாழுங்கள். உலகம் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு அழகிய கூற்றை பதிவு செய்திருக்கிறார். இர்தஹலத்தித் துன்யா முதுபிரான். உலகம் எம்மை விட்டும் தூரமாகி புறமுதுகு காட்டி சென்று கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலான். மறுமை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 விரல்களை இப்படி காட்டி சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். நானும் உலக அழிவும், நானும் மறுமை நாளும் இவ்வளவு நெருக்கம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெருங்குகிறது சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி 1400 ஆண்டுகள் நம்மை கடந்து விட்டது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி நிம்மதியாக வாழ்வது? நாம் எப்படி பயமில்லாமல் வாழ்வது? நாம் எப்படி உலகத்தை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழ்வது? நம்முடைய நோக்கம் மறுமை.